ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கு இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் மொஜிட்டோஸும் அரபிக் பிரெட் ஃபத்தாயரும் எப்படி செய்கிறேன்ட்டு தான் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் கொஞ்சம் கூடவா ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்ததால் அதை கொஞ்சம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் நான் மொஜிட்டோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரியும் மொஜிட்டோவுக்கு யூஸ் பண்ணிலும் ஒரு ஐஸ் க்யூப் வைக்கிற ட்ரேயில் நாங்கள் ஸ்ட்ராபெரியை சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் தண்ணியை மிட் பண்ணி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணினோம்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி எங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கும் அதை யூஸ் பண்ணிலும். ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ செய்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் சீனி பானி காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் ஒரு பேனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணியை மிட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அதை நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். மிச்சம் அந்த நூல் பதம் அப்படின்றெல்லாம் மாதிரி வாரத்துக்கு நாங்கள் மிச்ச நேரத்துக்கு நாங்கள் அதை இது பண்ண தேவையில்லை. நாங்கள் கொஞ்சமாக காய்ச்சி இந்த சீனி அதில் கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டா சரி. இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ட்ராபெரி க்யூப்ஸை ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு அதை நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸ்ட்ராபெரியை பிளெண்ட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு சின்ன லெமன் சின்ன துண்டை 2-3 பீசஸுக்காக கட் பண்ணி அதை எட் பண்ணி கொள்ளுங்கள். எட் பண்ணினதுக்கு பிறகு அதை ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்றால் அதை கொஞ்சம் நல்லா நசுக்கி விடணும். அதுலேருந்து அந்த சாறு வெளியே வாரத்துக்கு, அந்த ஜூஸ் வெளியே வாரத்துக்கு கொஞ்சம் அதை நீங்கள் கொஞ்சம் நசுக்கி விடுங்க. இப்போ நீங்கள் 3 to 5 ஸ்பூன் க்ரஷ் பண்ணின அந்த ஸ்ட்ராபெரியை நீங்கள் இதில் எட் பண்ணி கொள்ளுங்கள். எட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி சீனி பானி காய்ச்சி வச்சுருந்ததால் அது ஆறினத்துக்கு பிறகு அதில் ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி அதையும் எட் பண்ணி கொள்ளுங்கள். அதை எட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி, அதுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரைட்டையும் நீங்கள் எட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4-5 மின்ட் லீவ்ஸையும் நீங்கள் இதில் எட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ரெடி. அடுத்ததாக வாட்டர்மெலன் மொஜிட்டோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதே சேம் ஸ்டெப்ஸ் தான். வாட்டர்மெலனை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அது ஒரு பிளெண்டர் ஜாரில் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு கிளாஸில் சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் லெமனையும் மிட் பண்ணி அதை கொஞ்சம் நாங்கள் ஸ்பூனால் நசுக்கி விட்டுட்டு அதில் நாங்கள் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர்மெலன் அந்த இந்த ஜூஸை அதில் எட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நாங்கள் தண்ணி எட் பண்ணலை. ஏண்டா ஆல்ரெடி நாங்கள் வாட்டர்மெலனில் அந்த தண்ணி இருக்கிறதால நாங்கள் அதில் தண்ணி எட் பண்ணலை. அதுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த சீனி பானி கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் அதில் கொஞ்சமாக எட் பண்ணி கொள்ளுங்கள். எட் பண்ணதுக்கு பிறகு ஸ்ப்ரைட்டையும் நீங்கள் கிளாஸில் எட் பண்ணி கொண்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸையும் எட் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி எட் பண்ணினீங்கன்னா உங்களோட வாட்டர்மெலன் மொஜிட்டோவும் ரெடி. பொதுவாகவே எல்லாருமே மொஜிட்டோன்னு சொன்னோன்னே ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அதை குடிக்கலும், அதை ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் வாங்கலும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எங்களுக்கு வீட்டிலே வெரி ஈஸியாகவே எங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு நான் செய்கிற மாதிரி இந்த சேம் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக நல்ல எம்மியான ஒரு ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ, வாட்டர்மெலன் மொஜிட்டோ உங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொள்ளையிலும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நல்ல சோசியான நல்ல டேஸ்டியான சீஸியான ஃபத்தாயர் அரபிக் பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுலில் எல்லாம் சூடான மில்கை எட் பண்ணி கொள்ளுங்கள். உங்களோட விரலை போட்டு பார்த்தா கொஞ்சம் சூடு தாங்குற மாதிரி இருக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டீஸ்பூன் சுகர் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை மூடி வைங்க. 10 மினிட்ஸ்க்கு பிறகு பார்த்தா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிக்கும். இப்போ இதில் 325 கிராம் மாவை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்செடுக்கணும். மாவை ஒரு 8 to 10 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா பிசைஞ்செடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு அது பொங்கி வாரத்துக்கு நாங்கள் அதை மூடி வைக்கணும். ஒரு 1.5 ஹவருக்கு மாதிரி நீங்கள் அதை மூடி வைங்க. கூலான இடத்துல ஏந்திங்கன்னா ஒரு 2 hours 2.5 hours மாதிரி அதை நாங்கள் இந்த பொங்குறதுக்கு மூடி வைக்கும்.
இப்போ பொங்குற அந்த கெப்புள்ளுக்கு நாங்கள் அதுக்குள்ளுக்கு வைக்கிறதுக்கான அந்த அவியலை செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி பீஃப் ஃபத்தாயர் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சளும் உப்பும் மிளகும் போட்டு அவிச்சு எடுத்துக்கொண்டு அந்த பீஃபை நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த கலர் வந்து கொஞ்சம் என்ட ஆல்ரெடி வந்து பீஃப் வெந்திக்கிறதால அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிச்சுண்டா சரி. இப்போ பீஃபை ஃப்ரை பண்ணி அதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு அதில் ஒரு கார்லிக்கை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எட் பண்ணி கொள்ளுங்கள். அது பிறகு கொஞ்சம் கரி லீவ்ஸ், அடுத்தது ஒரு 2 ஒனியன்ஸை வந்து மீடியம் சைஸ் ஒனியனை கட் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் அதில் எட் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக டொமேட்டோவும் சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு சால்ட்டையும் எட் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் கியூமின் பவுடர், நச்சீரகத்தூள், இது எல்லாத்தையும் எட் பண்ணி அதில் பச்சை வாசனை போகங்காட்டிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கு பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பையும் அதில் எட் பண்ணி கொள்ளுங்கள். எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஃபத்தாயரில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்டன்ட் சோஸை நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை ஒரு பவுலில் எட் பண்ணி கொள்ளுங்கள். அதை எட் பண்ணதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1 டீஸ்பூன் ஒரிகானோ ஹெர்ப்ஸ், அடுத்தது கொஞ்சமாக சுகர், இது எல்லாத்தையும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணினீங்கன்டா இன்ஸ்டன்ட் சோஸும் எங்களுக்கு ரெடி. இப்போ ஃபத்தாயரில் வைக்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி. இப்போ ஃபத்தாயர் அந்த டோவை வந்து நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த டோ வந்து நல்லா பொங்கி டபுள் சைஸில் வந்திக்குது. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற அந்த ஏயாவை வந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இதை வந்து ஓவல் ஷேப்பில் நல்லா உருட்டி நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளணும். இந்த டோவால் எங்களுக்கு 2 ஃபத்தாயர் ப்ரெட் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். இதை நான் வந்து இந்த டோவை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதில் கொஞ்சம் மாவை தூவி இதை நல்லா ஃபத்தாயர் இந்த டோவை வந்து நல்லா ஓவல் ஷேப்புக்கு நல்லா தட்டி உருட்டி எடுக்கணும். நல்லாவே தின்னாக இது பண்ண வேணும். ஒரு கொஞ்சம் லேசான ஒரு தடிப்பமான சைஸில் வந்து நீங்கள் இதை உருட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் மாவை தட்டுற இந்த டைமில் அவனை 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண வைங்க. இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ டோவை நல்லா உருட்டி தட்டினதுக்கு பிறகு இன்ஸ்டன்ட் சோஸை அதுக்கு மேலே அப்ளை பண்ணி கொள்ளுங்க. அதை அப்ளை பண்ணினதுக்கு பிறகு அந்த பீஃப் அவியலையும் அதுக்கு மேலே வைங்க. இது ரெண்டையும் வச்சதுக்கு பிறகு அதை 2 சைட்லேயும் அந்த 2 நுனியிலையும் நல்லா அந்த மாவு 2 பக்கத்தையும் அதை நல்லா சேர்த்தி ஒட்டி விடுங்க. அப்போ இது வந்து ஒரு போட் ஷேப்பில் மாதிரி ஒரு தோணி மாதிரி ஒரு ஷேப்பில் இது வரும். இதுக்கு தான் சொல்கிறது ஃபத்தாயர் அரபிக் பிரெட். இதை இப்போ நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி ஆயில் க்ரீஸ் பண்ணின அந்த ட்ரேயில் வந்து அவன் ட்ரேயில் நீங்கள் இதை மாற்றி வச்சுக்கொள்ளுங்கள். மாற்றி வச்சதுக்கு பிறகு அடுத்த உருண்டையும் நல்லா தட்டி அடுத்த ஃபத்தாயரையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சேம் ஸ்டெப்ஸ் தான்.
இந்த ஃபத்தாயர்ன்னு சொல்லி பேரை கேட்டவுடனே இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு ஈஸியான, நாங்கள் எதனாலும் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான். இது எல்லாருக்குமே வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலும். இப்போ இந்த ஃபத்தாயர் ரெண்டையும் ரெடி பண்ணதுக்கு பிறகு இதுக்கு மேலால் நீங்கள் மொசரல்லா சீஸை இதுக்கு மேலே லெட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்ல சீஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு உள்ள சைடுக்கு எக் வஷண்டு கொடுக்கணும். இதுக்கு ஒரு எக்கும் கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ப்ரஷ்ஷால் நல்லா எல்லா சைடுக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது வந்து பேக் பண்ண போக்கல நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எல்லோ கலராக வரும். இல்லாட்டி அது நீங்கள் எட் பண்ணாட்டி இந்த எக் வாஷ் நீங்கள் கொடுக்காட்டி அது அந்த ஒயிட் கலருக்கே வெந்திக்கும். ஆனால் அது ஒயிட் கலருக்கே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா கலராக ஈக்காது. ஸோ வந்து நீங்கள் எக் வாஷ் வந்து எல்லா சைடுக்கும் கொடுங்க. அப்படி எக் விருப்பம் இல்லாதவங்க இருந்தால், எக் யூஸ் பண்ணாதவங்க அப்படி இருந்தால் கொஞ்சம் பாலை வந்து எல்லா சைடுக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ் மில்க்கோ இல்லாட்டி எங்கர் மில்க்கோ எதையோ நீங்கள் கொஞ்சம் எல்லா சைடுக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ எக்கை வந்து எல்லா 2 ப்ரெட்டுக்கும் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எள் இருந்தால் அதை வந்து மேலால் கொஞ்சம் தூவிக்கொள்ளுங்க. அப்படி எள் இல்லாட்டி கருஞ்சீரகம் மீந்தாலும் நல்ல பரவாயில்லை, அதையும் நீங்கள் அதுக்கு மேலால் எட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ இதை ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 180 டிகிரியில் ஒரு 20-25 மினிட்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. பேக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு அழகாக நல்ல சீஸியான இந்த ப்ரெட் வந்து ரெடி ஆகிக்கும். அடுத்த சைடில் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மோமோஸ் வந்து எங்களோட வீட்டில் இப்போ எல்லாருடையும் ஃபேவரட் டிஷ்ஷாக மாறி இருக்குது. நான் ஆல்ரெடி மோமோஸ் ரெசிபி வீடியோ என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்படி யாரும் பார்க்காதவங்க இருந்தால் அவங்களுக்கு தேவையாண்டா நான் அதோட லிங்க்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பேக் பண்ணி எடுத்த இந்த ஃபத்தாயர் ப்ரெட்டில் 2 சைடுக்கும் கொஞ்சம் பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணினதுக்கு பிறகு ஒரு ஈரமான துணியால் அதை மூடி வைங்க. சர்வ் பண்ணுற டைமுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக, நல்லா சீஸியாக, நல்லா சோஸியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.